குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ்ல 8.4ல பேலன்ஸ் இன்னும் ஒரு 4 சம்ஸ் இருக்கு. 10 11 12 13 14 4 கொஷின்ஸ் இருக்கு. ஸோ இந்த 4 கொஷின்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த எக்ஸசைஸோட நமக்கு ஃபுல் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து எம்சிக்யூஸ் ப்ளஸ் வந்து ரிவிஷன்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த எக்ஸசைஸ்ல 4 கொஷின்ஸ் தான் பேலன்ஸ் ரிமைனிங். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 எக்ஸசைஸ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்தோம், புள்ளியியல் தொடர்பான கணக்குகள். அடுத்த 2 எக்ஸசைஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராபபிலிட்டி. நம்ம வந்து இன் ஜென்ரலா வந்து பார்த்து நீங்க எழுதுனீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இதை ஒரு கான்செப்ட்ல வந்து ஒரு காயின்ஸை வந்து டாஸ் பண்ணா எப்படி வரும், டைஸ் ரோல் பண்ணா எப்படி வரும், ஒரு பேக் ஃபுல்லா பால்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் நீங்க வந்து ரேண்டமா பிக் பண்ணும்போது என்ன வேணா பிக் பண்ணுவீங்க. இதேதான் ஸ்பெசிபிக் வந்து வருமானா அது வராது. ஸோ அந்த ப்ராபபிலிட்டிங்கிறது அப்ப அதுதான் வந்து நம்ம ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு அப்படின்னு சொல்றோம். ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு கிடைக்காது. ரேண்டமா நம்ம செலக்ட் பண்ணும்போது என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை தான் வந்து நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ அது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸும் நம்ம பார்த்தோம். அதுல வந்து இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சிமுலேஷன் வந்து ஜஸ்ட் ப்ராபபிலிட்டியில எப்படி வந்து நம்ம வந்து ரேண்டம் ஸ்கிரீன் ஷேர் அலோவ் பண்ணுங்க. ஸோ ரேண்டமா ப்ராபபிலிட்டி செலக்ட் பண்ணும்போது இப்போ இங்க ஃபார் எக்ஸாம்பிள் 10 டைம்ஸ் எனக்கு வந்து இங்க வந்து அவைலபிள் வந்து கொடுக்குறாங்க. என்னால் 10 டைம்ஸ் வந்து இதை ஸ்பின் பண்ண முடியும், இந்த ஸ்பின்னரை. ஸோ அப்போ 10 டைம்ஸ் ஸ்பின் பண்ணும்போது எனக்கு ஒரு ஒரு டைமும் என்னென்ன கலர்ஸ் வரும், ப்ளூ, ரெட், எல்லோ, கிரீன், வயலட், ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஒரு கலர்ஸ்க்கான ப்ராபபிலிட்டி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒன் டைம் ஆரஞ்சு 1 டைம் வருது. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் 10 ட்ரையல்ஸில் 1 ட்ரையல் முடிஞ்சது, 1 ட்ரையல் வந்து ஆரஞ்சு கிடைச்சிருச்சு. ஸோ ரெண்டாவது ட்ரையல் வந்து கிரீன். ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி வந்து ஸ்பிட் அப் 0.5 ஃபார் ஆரஞ்ச் அண்ட் 0.5 ஃபார் கிரீன். ஸோ சேம் திங் மூணாவது ட்ரை எல்லோ. ஸோ அப்போ 0.33 ஃபார் ஆரஞ்ச் அண்ட் எல்லோ அண்ட் கிரீன். ஓகே. ஸோ அடுத்தது திருப்பி ஃபோர்த்து ட்ரை வருது. எல்லோவே 2 டைம்ஸ் கிடைச்சதுனால கிரீனும் ஆரஞ்சும் 0.25 ஸ்பிட் பண்ணிட்டு எல்லோக்கு வந்து 2 இருக்கிறதுனால அது 0.5. ஸோ ஒன்னை வந்து நம்ம வந்து டோட்டலா 10 ப்ராபபிலிட்டிஸ் 10 ட்ரையல்ஸ்க்கு ஸ்ப்ளிட் பண்றோம். ஓகே. ஒன் அப்படிங்கிறத வந்து 10 ட்ரையல்ஸ்க்கு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது இப்போ பாருங்க எல்லோவே 3 டைம்ஸ் கிடைச்சிருச்சு நமக்கு. அப்போ 0.6 அது 0.4 அது அப்போ ஒன்னா. எல்லோ வந்து இப்போ கிரீன் 2 டைம்ஸ் வந்துருச்சு, எல்லோ 3 டைம்ஸ் வந்துருச்சு. அப்போ 3 + 2 5 + 1 6. செவன்த் ட்ரைல அகெயின் எல்லோவே 4 டைம்ஸ் வந்துருச்சு. ஸோ மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி வந்து பாருங்க எதுக்கு வந்திருக்கு, எல்லோ. பட் இது நமக்கு தெரியாது இதுதான் வரும் அப்படின்ட்டு. கிரீன் வந்து 3 4 4 + 3 + 1 8 ட்ரையல்ஸ் முடிஞ்சிருச்சு. எல்லோ, கிரீன், ஆரஞ்சு மட்டும் தான் வந்திருக்கு. இப்போ வந்து பரவாயில்ல. லாஸ்ட் நைன்த் ட்ரைல வந்து ப்ளூ கலர் கிடைச்சிருக்கு. ஸோ 10th ட்ரைல என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அகெயின் எல்லோ. ஸோ எல்லோ தான் வந்து ஹையஸ்ட். எல்லோ வந்து 5 டைம்ஸ் இந்த ட்ரையல்ல. இப்ப எல்லோவே தான் வரும் அப்படின்னு நம்ம நினைச்சு வந்து ஸ்பின் பண்ணோமா, கிடையாது. ரேண்டமா வந்து ஸ்பின் பண்ண வந்து அந்த ஸ்பின்னர் வந்து எங்க ஸ்டாப் ஆகுதோ அந்த ஆரோ மார்க் அந்த கலர் தான் எடுப்போம். ஸோ ஒன்னை வந்து 10 டைம்ஸா ஸ்ப்ளிட் பண்ணும்போது நமக்கு இப்போ வந்து ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ வந்து 1 டைம் தான் இருக்கிறதுனால ஸோ 0.1%. அதே வந்து எல்லோ அண்ட் கிரீன் வந்து 3 டைம்ஸ் அண்ட் 5 டைம்ஸ் இருக்கிறதுனால அந்த ஒன்னை 0.1 0.3 0.5 அப்படின்னு சொல்லிட்டு 0.5 + 0.3 0.8 +1 and 1 ஆட் பண்ணும்போது 1. ஓகே. ஸோ அந்த 1 அப்படிங்கிற நம்பரை நம்ம எவ்வளோ ட்ரையல்ஸ் கொடுக்குறோமோ தட் இஸ் கால்டு ப்ராபபிலிட்டி. நம்மளுடைய ட்ரையல் அண்ட் எரர் 100% இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. இட்ஸ் ட்ரையல். ஓகே. ஸோ இப்போ 10வது கொஸ்டின் பாருங்க. The probability that a person will get an electrification contract is, sorry, ஒரு நிமிஷம். The probability that a person will get an electrification contract is 3/5, and the probability that he will not get plumbing contract is 5/8. The probability of getting at least one contract is 5/7. What is the probability that he will get both?
ஓகே, ஒரு எலக்ட்ரிக்கலுக்கும் ஒருவருக்கு மின்சார ஒப்பந்தம் கிடைக்க நிகழ்தகவு 3/5 மற்றும் குழாய் பொருத்துவதற்கான ஒப்பந்தம் கிடைக்காமல் இருப்பதற்கு 5/8. மேலும் குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு ஒப்பந்தம் கிடைக்கப் பெறுவதற்கு நிகழ்தகவு 5/7 ஏனில் இரண்டு ஒப்பந்தங்களும் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. அப்போ உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க? மின்சாரம் கிடைக்கும், ஆஹ் பிளம்பிங் வந்து கிடைக்காது, அப்புறம் வந்து திருப்பி ஏதோ ஒண்ணு கிடைக்கும். இப்ப நம்ம கிட்ட கேட்டிருக்கிறதுக்கு ரெண்டுமே கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? ஓகே. சோ அப்போ ஃபர்ஸ்ட் என்னென்ன கால்குலேட் பண்ணணும், என்னென்ன நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் கான்ட்ராக்ட் கிவன். நாட் கெட்டிங் பிளம்பிங் கான்ட்ராக்ட் வந்து கிடைக்காம இருக்கிறது. ஸோ ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் பிளம்பிங் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. பி, இப்போ பிளம்பிங்கை வந்து பி அப்படின்னு ஈவெண்ட் பியா எடுத்தோம்னா பி பார் தான் கொடுத்துருக்காங்க, பி கொடுக்கல. அப்ப பி பார்ல இருந்து பிஏ கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏ யூனியன் பி, அதுக்கப்புறம் ஏ இன்டர்செக்ஷன் பி ஃபார்முலால போட்டு ஃபைனல் ஆன்சர் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் போத் த ஆஃபர் என்ன அப்படிங்கறது பார்க்கணும். ஓகே. கொஸ்டின் நம்பர் 10. போட போட டெய்லி இது காப்பி பண்ணிக்கோங்க. Let A be the event of getting electrification contract. That is A ன்னு எடுத்துக்கிட்டதுனால probability of A is 3/5 given. ஓகே. அடுத்தது let be the event of getting plumbing contract. அதான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? நாட் பிளம்பிங் தான் கொடுத்துருக்காங்க. பிளம்பிங் கான்ட்ராக்ட் கிவன் என்னன்னா பி ஆஃப் பி பார் கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து 5/8. அப்ப பி ஆஃப் பி பார்ல இருந்து பி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணும்? 1 மைனஸ் பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் பி பாரா? ஓகேவா? அப்போ இப்போ 5/8 ஒரு சைடு கொண்டு வந்துருங்க. எல்சிஎம் 8, 8 மைனஸ் 5 3, 3/8. பி ஆஃப் பி வந்து 8. ஸோ ஆல்சோ கிவன் தட் என்ன கொடுத்துருக்காங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் ஒன் கான்ட்ராக்ட் ஏ யூனியன் பி வந்து 5/7. இது வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க. 3/8 பிளம்பிங் கான்ட்ராக்ட் கிடைப்பதற்கானது 3/8.
So A யூனியன் B, இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது வந்து A யூனியன் B இருக்கு. சாரி, இன்டர்செக்ஷனை யூனியனையும் மாத்திட்டேன். P of A plus P of B minus P of A intersection B. So இப்போ இது வந்து 5/7 தெரியும். அடுத்தது வந்து 3/5 plus 3/8 minus P of A intersection B. இப்போ 5, 8, 7 மூணுத்துக்கும் வந்து கீழே வந்து இதை ஒரு சைடு எடுத்துட்டு வந்துருங்க. P of A intersection B is equal to 3/5 plus 3/8 minus 5/7. ஓகே, இப்போ 5, 8, 7க்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு காமனா போகுமா? கிடையாது. டைரக்டா எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 8, 5, 40, 7, 4, 28, 280. LCM is equal to 280. இதுவரை காப்பி பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். So therefore 280, இங்க மேல வந்து 5 இருக்கா கீழே, அப்போ 168. இது 8, 280னா மேல 105, இது 7, 200. ஸோ அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 273 மைனஸ் 200 இஸ் ஈக்குவல் டு 73/280. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் போத் த ஆஃபர் என்ன? (73/280). அடுத்த கொஸ்டின் போலாம். எட்டாயிரம் மக்கள் தொகை கொண்ட ஒரு நகரத்தில் 1300 பேர் 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் என்றும் 3000 பேர் பெண்கள், மேலும் 50 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் 30% உள்ளனர் எனவும் தெரிய வருகிறது. தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு நபர் பெண்ணாக அல்லது 50 வயதுக்கு மேற்பட்டவராக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. In a town of 8,000 people, 1,300 are over 50 years and 3,000 are females. It is known that 30% of the females are over 50 years. What is the probability that a chosen individual from the town is either a female or over 50 years? மொத்த சாம்பிள் ஸ்பேஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 8000. அதுல வந்து பீப்புள் ஓவர் 50 இயர்ஸ் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1300. அதுல 3000 பேர் வந்து ஃபீமேல்னு வேற சொல்லிட்டாங்க. அப்புறம் 30% ஆஃப் த ஃபீமேல் ஓவர் 50 இயர்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம செலக்ட் பண்ற பர்சன் ஃபீமேலா இருக்கணும், ஆர் எ பர்சன் ஓவர் 50 இயர்ஸா இருக்கணும். ஸோ அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கறதான் கேட்டிருக்காங்க. நிகழ்தகவு என்ன? இது கொஞ்சம் லெங்தி ப்ராப்ளம், போட போட காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா?
11வது கணக்கு. 8000 பேர் ஓவரா கொடுத்திருக்காங்க. 50 இயர்ஸ். 1300 பை 8000. இது என்னது? ஓவர் 50 இயர்ஸ். ஓகே. அடுத்தது 3000. மொத்தம் ஃபீமேல் வந்து 3000. 3000 பை 8000. இதுவரை காப்பி பண்ணிக்கோங்க. இது வந்து ஓவர் 50 இயர்ஸ் 1300 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓவரால் ஃபீமேல் கவுண்ட் 3000 கொடுத்துருக்காங்க. சோ அடுத்தது 30% கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுல given 30% of the females are over 50 years கொடுத்துருக்காங்க இல்லையா? n of a intersection b is equal to 30% கொடுத்ததுனால 30 by 100 into 3000. மொத்தம் 3000 பேர்ல 30% வந்து 50 வயசுக்கு மேற்பட்ட பெண்கள். 30 into 30 900. ஓகே. அப்போ probability of a intersection b is equal to n of a intersection b divided by n of s. 900 by 8000. ஸோ இப்போ பை அடிஷன் தியரம்ல போட போறோம். இதுவரை காப்பி பண்ணிடுங்க. அப்ப பை அடிஷன் தியரம் போடுறது ஈஸியா இருக்கும். ஓகே. ஒரு டவுட் கேட்டிருக்கீங்க மேம். ஃபர்ஸ்ட் 1300 எடுத்தீங்க, அப்புறம் 3000 எடுத்தீங்க, அப்புறம் 30% எடுத்திருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்க. இப்போ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மொத்தமா நமக்கு கொடுத்துருக்கிறது 8000 மக்கள் கொடுத்துருக்காங்க. அதுல 1300 பேர் வந்து 50 வயசுக்கு மேற்பட்டவங்க. 3000 பேர் வந்து
பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம கணக்குப்படி இது ரெண்டையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா 4300 பேர். 8000த்துல 4300ன்னு கழிச்சுக்கோங்க. இதுல வந்து 30% மேற்பட்ட அந்த 3000 பேர் பெண்கள்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதுல 30%க்கு மேற்பட்டவங்க வந்து பெண்கள் தான் அப்படின்னு மொத்தம் உள்ள பெண்கள் 3000த்தில் 50 வயதிற்கு மேற்பட்டவங்க above 50 years வந்து 30% ஆஃப் த ஃபீமேல்ஸ் ஆர் இந்த 3000ல இருக்காங்க. அப்ப அந்த 3000த்துல 900 பேருக்கு வந்து 50 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. 2100 பேர் தான் பிலோ 50 years இருக்காங்க. ஓகேவா? அப்போ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் அ சூசன் இண்டிவிஜுவல் ஃப்ரம் த டவுன் இன் எய்தர் ஃபீமேல் ஆர் ஓவர் 50 years. ஸோ ஃபீமேலோ இல்லைன்னா ஓவர் 50 years. ஸோ ரெண்டு பேருமே அந்த கவுண்ட் தான் இங்க கொடுத்துருக்காங்க. மேல்ஸ பத்தியோ ஓவரால் கவுண்ட் பத்தியோ கிட்ஸ பத்தியோ இங்க பேசல. சோ நம்ம அதனால ஃபீமேல் கவுண்ட் மட்டும் தான் டார்கெட் பண்ணி அதுக்கு மட்டும் தான் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறோம். ஓகே. சோ நமக்கு இங்க பகுதி எல்லாமே சமமா இருக்கு. 8000 டைரக்டாவே நம்ம இது ரெண்டையும் ஆட் பண்ணி இதை லெஸ் பண்ணிடலாம். 4300 மைனஸ் 900 போட்டீங்கன்னா 3400/8000. ரெண்டு சைஃபர் கேன்சல் ஆயிடுதுன்னா 34/80. ரெண்டாம் வாய்ப்பாடுல இதை கேன்சல் பண்றதுன்னா பண்ணிக்கலாம். 2 1 2 7 2 14 4 2 8. ஸோ 17/40. அப்போ probability choosing a female or a person over 50 years equal to 17/40. இது எஸ். அடுத்தது 12வது கணக்கு. 12th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 2 தடவை பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட ஒரு கேள்வி. கொஸ்டின் ரீட் பண்ணிடலாமா? A coin is tossed thrice. Find the probability of getting exactly two head, at least one tail, or two consecutive head. ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்படுகிறது. சரியாக 2 தலைகள் அல்லது குறைந்தபட்சம் ஒரு பூ அல்லது அடுத்தடுத்து 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவை காண்க. 3 coins tossed simultaneously இல்லையா?
மூணுமே ஹெட் வரும். நமக்கு தெரியும் த்ரீ காயின்ஸ் டாஸ் பண்ணா வரக்கூடிய ப்ராபபிலிட்டிஸ் எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ தெரிஞ்சதை தான் நான் இங்க எழுதுறேன். ஆல்ரெடி இந்த லெசன் ஆரம்பிச்சதுல இருந்து இதுதான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ரெண்டு காயின் டாஸ் பண்ணா என்ன, மூணு காயின் டாஸ் பண்ணா என்ன. ஸோ n of s is equal to 8 sample space. ஸோ என்னென்ன கேட்டிருக்காங்க, find the probability of getting exactly two head or at least one tail or two consecutive head. ஸோ ஃபர்ஸ்ட் என்னது exactly two head இல்லையா. முதல் கேள்வி exactly two head. டூ ஹெட் எக்ஸாக்டா இருக்கிறதுக்கு ஏ. ஸோ இது எல்லாத்துலயுமே எக்ஸாக்டா ரெண்டு ஹெட் இருக்கு. அப்போ இங்க n of a is equal to 3. ஸோ p of a போடும்போது n of a divided by n of s இல்லையா, 3 divided by 8. அடுத்தது என்னன்னா ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் ஒன் டெய்ல். அட்லீஸ்ட் ஒரே ஒரு டெய்லாவது இருக்கணும். ஓகே, அப்போ வந்து எது வராது, இந்த மூணுமே ஹெட் இருக்கிறது மட்டும்தான் வராது, இது எல்லாமே வரும். அட்லீஸ்ட் ஒன் டெய்ல், ஏதோ ஒரு பூ விழுவதற்கான நிகழ்தகவு. அப்போ மூணுமே ஹெட் இருக்கிறத தவிர மீதி எல்லாத்தையுமே கண்ணை மூடிட்டு எழுதிடலாம். ஸோ அப்போ n of b is equal to 7. p of b is equal to n of b by n of s, 7 divided by 8. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, டூ கன்சிக்யூட்டிவ் ஹெட், அடுத்தடுத்து இரண்டு தலைகள். அதாவது டூ கன்சிக்யூட்டிவ் ஹெட்னா இது இது அடுத்தடுத்து இரண்டு தலைகள் விழுவதற்கான ப்ராபபிலிட்டி. ஓகே. ஓகே, இப்போ என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஏன் மேம் இதை கூட டீயை தூக்கி அந்த பக்கம் போட்டு இங்க ஹெச்ச போட்டுக்கலாம், அப்ப இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரெண்ட். மூணு காயின் டாஸ் பண்றோம்னா ஐ மீன் இதுதான் மூணு காயின் இப்படிதான். அப்ப ஹெட் 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 டெய்ல் ஹெட் டெய்ல் டெய்ல் ஹெட் டெய்ல் ஹெட். ஓகே, சோ காம்பினேஷன் இப்படி 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 இப்படி, அதே மாதிரி இது டெய்ல் ஹெட் ஹெட் டெய்ல் ஹெட் டெய்ல் 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 ஹெட் டெய்ல் டெய்ல் டெய்ல், இப்படிதான் காம்பினேஷன் எழுதுவோம். சரியா, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து பிளேஸ மாத்திட்டோம்னா அப்ப நம்ம வந்து அந்த டாஸ் பண்றதுக்கான அர்த்தமே இல்லாம போயிடும் இல்லையா. சோ அதனால
இப்போ ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் கன்சிக்யூட்டிவ் டூ ஹெட்ஸ் இல்லையா? சி சி என்ன? அடுத்தடுத்து இரண்டு தலைகள். n of c is equal to 3. P of c is equal to 3 by 8. N of c by n of 8. So, இப்போ A intersection C is equal to என்ன வரும்? A intersection C போட்டாச்சு 2 by 8. அடுத்தது A intersection B போடணும். A க்கும் B க்கும் காமன், B க்கும் C, A க்கும் C க்கும் காமன் போட்டாச்சு. அடுத்தது B க்கும் C க்கும் காமன் போடணும். அப்புறம் ABC க்கு காமன் போடணும். நமக்கு பிசி எல்லாம் ஆல்ரெடி நம்ம இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சதை வச்சுதான் நான் போட்டுட்டு இருக்கேன். நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறதுனால நீங்க வந்து ஆஹ், முன்னாடி முன்னாடி ஃபாலோ பண்ணீங்கன்னா கரெக்டா தெரிஞ்சிடும். ஸோ இது வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஏ யூனியன் பி யூனியன் சி ஃபார்முலால போடணும். ஏ யூனியன் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் பி பிளஸ் என் ஆஃப் சி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் சி பிளஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி நம்மளுடைய வென் டயக்ராம் ஃபார்முலால போடணும். இப்போ அதில் போட போறோம். ஸோ இது எல்லாத்துக்கும் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இது எல்லாத்தையுமே ப்ராபபிலிட்டியில போட போறோம். A union B union C is equal to P of A plus P of B plus P of C minus P of A intersection B minus P of B intersection C minus P of A intersection C plus P of A intersection B intersection C. எல்லாத்துக்கும் வேல்யூ தெரியும். அதை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அவ்வளவுதான். 3/8 7/8 3/8 minus 3/8 minus 2/8 minus 2/8 இதெல்லாமே நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூஸ் தான். பிளஸ் 2/8. ஸோ இந்த மைனஸ் 2/8 இந்த பிளஸ் 2/8 கேன்சல் ஆயிடும். இந்த மைனஸ் 3/8 இந்த பிளஸ் 3/8 கேன்சல் ஆயிடும். ஸோ 7 3 10 10ல 2 போனா 8. ஸோ விச் இஸ் 8/8 is equal to 1. So that's the probability of getting exactly two head or at least one tail or two consecutive head is equal to 1 அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறதை எடுத்து எழுதி அப்படியே போட்டீங்கன்னா முடிஞ்சது. ஆன்சர் 1.
ஆன்சர் வந்து உங்களுக்கு 1. ஓகே, இதுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. பேலன்ஸ் 2 சம் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அடுத்த கிளாஸ்ல எம்சிக்யூ இருக்கும். டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.